அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற இந்த தொடரிலே பொருளாதாரம் சம்பந்தமான சட்டங்களை அறிவதற்கு முன்னால் நம்முடைய மனசில் அதுக்கு எந்த இடம் கொடுக்கணும், பொருளாதாரத்தை எந்த இடத்துல வைக்கணும் என்பது தொடர்பான செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அதுல நேற்றைய தினம் இறுதியாக நம்ம சொன்னது என்னவென்றால், பேராசை வைக்கக்கூடாது, அல்லாஹ் எதை நமக்கு தந்திருக்கிறானோ அதை கொண்டு போதுமாக்கி கொள்ளணும், இதிலே போதும், இதை கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும் என்கிற விவரத்தை நம்ம பார்த்தோம். இது என்னதான் நம்ம உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் மனிதன் என்ற முறையில் அது நடைமுறைக்கு சாத்தியமாவாது. ஏன்னா நமக்கு 100 ரூபாய் தேவைப்படுதுன்னு இருக்குது, 50 தான் கிடைக்குது, அது எப்படிங்க உள்ளதை கொண்டு போதுமாக்குறது? எனக்கு 100 வேணும்னு எனக்கே தெரியுத, 50 ரூபாய் தான் இப்ப இருக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு அது கஷ்டமா இருக்கும். உள்ளதை கொண்டு போதுமாக்குதல் என்பது பிராக்டிக்கல் நடைமுறை கொண்டு வருவதற்கு கொஞ்சம் சாத்திய குறைவா இருக்கும். ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் இது லேசானது. ஒரு முஸ்லிம், மற்றவங்களுக்கு இது கஷ்டமானதா இருக்கலாம். ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம நம்ப வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம ஒரு கணக்கு போடுறோம்ல, இந்த கணக்குக்கு மேல மறைமுகமான ஒரு அருளை இந்த சமுதாயத்திற்கு செய்து கொண்டிருக்கிறான். அந்த அருளுக்கு பேர் பரக்கத். இந்த பரக்கத்து என்ற ஒரு அம்சம் இருக்குது என்று நம்பிட்டோம் சொன்னா, இந்த உள்ளதை கொண்டு போதுமாக்குதல்ங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். யாரு உள்ளதை கொண்டு போதுமாக்குதல்ங்கிற மனநிலைக்கு வந்து விடுகிறார்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்குதா, மறைமுகமாக அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு பரக்கத்து கிடைக்கிறது. பரக்கத்துனா என்னன்னு சொன்னா, குறைந்த பொருளில் நிறைந்த பயன் கிடைக்கிறதுக்கு பேரு பரக்கத். இப்ப ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு சாப்பாட்டுக்கு 200 கிராம் அரிசி வேணும்னு வைங்களேன், 200 கிராம் அரிசி ஒரு ஆள் சாப்பிடலாம். அதே 200 கிராம 2 பேர் சாப்பிட்டாங்கன்னு சொன்னா, இந்த 200 கிராம்ல இருந்த பரக்கத்து அந்த 200 கிராம்ல இல்ல. அந்த 200 கிராம ஒருத்தன் இருக்கிறான், இந்த 200 கிராம 2 பேர் சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சிருது, பசி போயிடுது. அப்ப இந்த 200 கிராம் பரக்கத்தானதானே. இதுல நம்ம கண்ணுக்கு தெரியாத கூடுதல் ஒரு பவர் இருக்குன்னு விளங்குதா இல்லையா? இப்படி எல்லாத்திலையும், எல்லா விஷயத்திலையும் ஒருத்தன் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குவான், 2 புள்ள தான் அவனுக்கு இருக்கும். அந்த 2 புள்ளைய படிக்க வைக்க முடியாது அவனுக்கு. 2,000 ரூபாய் சம்பளம் வாங்குவான் ஒருத்தன், 4 புள்ள வச்சிருப்பான். இந்த 2,000 ரூபாய் சம்பளத்துல சோத்தை நின்றுபிட்டு வீட்டுல எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு 5 பிள்ளையும் படிக்க வச்சு போடுவான். அப்ப 10,000 ரூபாயை விட இந்த 2,000 ரூபாய் பெருசா போச்சு பாத்தீங்களா? 10,000 ரூபாய் நம்பர்ல நமக்கு பெருசா தெரிகிறது, அதுல பரக்கத்தை காணாம். 2,000 ரூபாங்கிறது நம்பர்ல கம்மியா தெரிகிறது, அதுக்குள்ள பரக்கத்து இருக்கிறது. இப்படி ஒரு அம்சத்தை இஸ்லாம்ங்கிற நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாம நம்பி ஆகணும். இத பல அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு புரிய வைக்கிறாங்க. எப்படிலாம் புரிய வைக்கிறாங்க? இந்த பரக்கத்து இருக்குங்கிறோம்ல, அதுக்கு அறிவியல் பூர்வமாக நம்ம அறிவை செயலிழந்து போய் நம்ம கண் முன்னாடி அந்த அதிசயத்தை நீங்க பாப்பீங்க. அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பரக்கத்துனா என்னன்னு விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்க? ஒரு சஹாபி கேட்கிறாரு, ஒட்டகத்தை நம்ம கட்டுறோமே அந்த இடத்துல தொழுவலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வேணாங்க, தொழுவாத, ஒட்டகம் சைத்தான், அதுகிட்ட போய் நீ தொழுவாத அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அவர் திருப்பி கேட்கிறாரு, ஆடு கட்டுற இடம் இருக்குத அந்த இடத்துல தொழுவலாமா அப்படின்னு கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சல்லூ ஃபீஹா ஃபஇன்னஹா பரக்கத்துன், நீங்க கண்டிப்பா அதுல தொழுவுங்க, ஆடுங்கிறது ஒரு பரக்கத்து, ஒட்டகங்கிறது சைத்தான், ஆடுங்கிறது பரக்கத்து அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது அபூதாவுதுல 416வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு சகோதரி உம்முஹானி, இந்த சகோதரிக்கு போய் சொல்றாங்க, நீ நல்ல பரக்கத்து, அல்லாஹ்வுடைய பரக்கத்து உனக்கு வேணும்னு சொன்னா 2-3 ஆட்டை வளர்த்துக்க, ஆட்டை வளர்த்துக்க, ஆட்டுல அல்லாஹ் என்ன செய்யறான், பரக்கத் செஞ்சிருக்கிறான். இத்தஹிதி கணமன் ஃபஇன்ன ஃபீஹா பரக்கத்தன், நீ ஆட்டை வளர்த்தீங்கன்னா அதுல பரக்கத்து இருக்கு, அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்குன்னு சொல்றாங்க. இது இப்னு மாஜாவுல 2295வது ஹதீஸ்ல இடம் பெற்றிருக்கிறது. இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க, அல் இப்னு இஸ்ஸுல் அஹ்லிஹா, ஒட்டகம் ஒருத்தன் வச்சிருந்தான்னு சொன்னா அதை வச்சுக்கிறவனுக்கு ஒரு பெருமை, என்கிட்ட 4 ஒட்டகம் இருக்கு, பெருமைக்கு வேண்டாம், அது உதவும். ஆனா ஒல் கனவு பரக்கத்துன், ஆட்டுலதான் பரக்கத்து இருக்கிறது, ஒட்டகங்கிற உனக்கு கௌரவத்தை தரும், ஆனா பரக்கத்து எதுல இருக்கு, ஆட்டுல தான் இருக்குது இப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக
இப்னு மாஜாவுல இதெல்லாம் ஆதாரப்பூர்வமான செய்தி. இப்னு மாஜா அகமதுன்னு சொன்னாலும் இது ஆதாரப்பூர்வமான செய்தி மட்டும் தான் உங்களுக்கு சொல்றோம். 2296வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. இப்ப இது இது எதுக்கு நம்ம சொல்றோம்னு கேட்டா, பரக்கத்துனா என்னங்கிறது இதுல நீங்க விளங்கிக்கலாம். எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்குது, இந்த ஆற்றுல பரக்கத்து இருக்குங்கிறாங்களா, என்ன அர்த்தம்னா உன் அறிவுக்கு எட்டாத வகையில இது எப்படி இது இவ்வளவு டெவலப் ஆகுதுன்னு உனக்கு புரிஞ்சு கொள்ள முடியாத வகையில அதுல வளர்ச்சி இருக்குது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க நடைமுறையில பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கிறதுலயே ஆடு இருக்கு பாருங்க, அதான் குறைந்த அளவுக்கு, குறிப்பா செம்மறி ஆட்டெல்லாம் எடுத்துக்கிறங்க, அது ஒரு குட்டி தான் போடும். ஒரு தடவைக்கு வெள்ளாடாவது 2 குட்டி போட்டுரும், 3 குட்டி வரைக்கும் போடும். செம்மறி ஆட்டெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அது ஒரு தடவைக்கு எத்தனை குட்டி போடும்? 1 குட்டி தான் போடும். மனிதன் மாதிரியே 10 மாசம் என்ன செய்யும், அதுவும் கருவை சுமக்கும். அப்ப அந்த ஒரு 10 மாசத்துக்கு தான் 1 குட்டி தான் அது போடும். அதே நேரத்தில் பன்னி இருக்குல்ல, அது எத்தனை குட்டி போடும்? அது டஜன் கணக்கில் தான் போடும். அப்ப நீங்க இந்த பன்னி புலவு அதிகமாக குட்டிகள் போடுகிறது. முயல் எடுத்துக்கிறங்க, அவ்வளவு குட்டிகள் போடும். ஒரு முயல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா சரசரசன் அது பாட்டுக்கு ஒரு வருஷத்துல எவ்வளவு நம்பர் அதிகமாயிரும். அப்ப இந்த மாதிரி எத்தனையோ ஜீவன்கள் அதிகமான எண்ணிக்கையில இனவிருத்தி பண்ணிக்கொண்டே இருக்கிறது. இந்த ஆடை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதனுடைய இனவிருத்தியுடைய காலமும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது. மாசத்துக்கு ஒருக்கா குட்டி போடுறது இல்ல, அந்த குட்டியுடைய எண்ணிக்கையும் ரொம்ப கம்மியா தான் இருக்கிறது. அதே நேரத்தில் உலகத்திலேயே அதிகமாக உண்டு அழிக்கப்படுற ஜீவன் ஆடுதான். உலகத்தில் அதிகம் சாப்பிடப்படக்கூடிய பிராணி அதுதான், ஆடுதான். எல்லாரும் ஆட்டுக்கறி தான் விரும்ப, ஆட்டுக்கறிலாம் சும்மா வசதி இல்லாதவங்களும் மற்றவங்களும் சாப்பிடுறதுங்கிற மாதிரி நம்ம அப்படி ஒண்ணு கிடையாது. அப்படி நடைமுறையில அப்படி இருக்கிறது. ஆட்டுக்கறி தான் ஒரு விலை கூடுதலாகவும் இருக்கிறது. அப்ப அந்த மாதிரியாக சாதாரணமா தினசரி லட்சக்கணக்கான ஆடுகள் என்ன செய்யப்படுது, அறுக்கப்படுற காட்சியை பார்க்கணும். பெருநாள் இந்த மாதிரி விசேஷ நாட்கள் வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு அவ்வளவு ஆடுகள் அறுக்கப்படுது. இவ்வளவுக்கு அழிக்கப்பட்டும் கூட ஒரு 10,000 ஆடு, 1,00,000 ஆடு, 50,000 ஆடு, 2,000 ஆடு மொத்தமா உங்களுக்கு பார்க்க ஏறும். இந்த மந்தையா வச்சிருப்பான். ஆட்டு கடை தான் நீங்க பார்த்திருப்பீங்க. பன்னி கடையோ முயல் கடையெல்லாம் பார்க்க இயலாது. எதை நம்ம அதிகமா அழிக்கிறோமோ அதான அழிஞ்சு போயிடணும். நம்ம திங்கிற கணக்குப்படியும் அதனுடைய உற்பத்தி கணக்குப்படியும் பார்த்தா ஆடு இருக்கக்கூடாது உலகத்துல. நம்ம திண்டு அழிக்கிறோம்லங்க, அந்த கணக்கை எடுத்துக்கொண்டு அது என்ன வேகத்தில் உற்பத்தி ஆகுதுங்கிற கணக்கை எடுத்து பார்த்தோமே, ஆனால் நம்ம அறிவு தீர்ப்பு சொல்லுது ஆடு கொஞ்ச நாள்ல இல்லாம போயிடணும், முடிஞ்சிடணும், என்னைக்கோ முடிஞ்சு போயிருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆடு இருந்துச்சுன்னு சொன்னா அது டினோசார் மாதிரி ஒரு அதிசயமாக பேசப்படக்கூடிய அளவுக்கு அது அழிஞ்சு போயிருக்கணும். அவ்வளவு திங்கிறோம், அவ்வளவு கம்மியா உற்பத்தி ஆகுது. அப்ப கம்மியாக உற்பத்தியாகி அதிகமாக சாப்பிடப்படும் பொழுது அது அழிஞ்சிரும்ங்கிறது நம்ம அறிவு சொல்லக்கூடியது. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க இந்த கணக்கை பொய்யாக்கி அது வளரும். மறைமுகமா பரக்கத்துங்கிறாங்க. பரக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இதை உங்களுக்கு சொல்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஜீவராசிகள் இருக்காங்க பரக்கத்துன்னு சொன்னாங்க. இந்த ஆட்டுக்கு மட்டும் ஏன் பரக்கத்துன்னு சொன்னாங்க? இதுதான் அதிகமாக அழிக்கப்படுகிறது, குறைவாக உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனால் அதுல என்ன இருக்குது, கோழி கூட பிராய்லர் முறையில் உண்டாக்குறான், அப்படி கூட ஆடை உண்டாக்குறது இல்ல. கோழி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் என்ன செய்யணும், அந்த காலத்தை நான் அழகாக்க வச்சு நாட்டில் உற்பத்தி ஆக்குவாங்க. ஒரு கோழி 5 கோழியை உண்டாக்கு, இப்படி இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப கோழி எல்லாம் என்ன செய்யறான், நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி எக்கச்சக்கமா உற்பத்தி பண்ணிட்டே இருக்கிறான். ஆட்டுக்கு அப்படியும் கிடையாது, சும்மா சாதாரணமா தான் ஆட்டு மந்தம் வச்சிருக்கிறான், அது பாட்டு குட்டி போடுது. அப்படியான ஒரு விதமாகத்தான் ஆடுகளுடைய உற்பத்தி இருந்தும் கூட அது எப்படி உனக்கு கிடைக்குது அங்கதான் நினைச்சு பார்க்கணும். அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா நம்ம கணக்குலாம் நிக்காது, நம்ம கணக்குப்படி ஆடு இருக்க கூடாது. ஆனா அண்ணன் என்ன செய்வான், எப்படி வருதுன்னு எவனுக்கு இது ஆன்சர் சொல்ல இயலாது. எந்த மேதைகிட்ட வேண்டாலும் கேளுங்க, அவன் என்ன என்னன்னு புரியல, ஆனா அப்படித்தான் இருக்குதும்பாங்க. புரியலையில அதுக்கு பேர் தான் பரக்கத். உனக்கு புரியாத வகையில் அல்லாஹ் கண்ணுக்கு தெரியாம ஒன்றை வளர்க்கிறான, அதுக்கு பேர் பரக்கத்து என்பதை நம்ம இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆட்டை உதாரணம் காட்டுவதன் மூலமாக நீங்க நினைக்கணும், 2 ரூபாயில எப்படி நம்ம போதும்னு நினைக்கிறோமே, எப்படி போதுமாக்குறது? நீ யார் 2 ரூபான்னு நினைக்கிற, அதுக்குள்ள 20 ரூபாய் வேலை எல்லாம் செய்வான. நீ எப்ப 2 ரூபான்னு நினைக்கிற, நீ உறுதியா நம்புனு சொன்னா அந்த 2 ரூபாய் என்ன வேலை செய்யும்? இந்த ஆடு இல்ல அழிஞ்சு போகக்கூடிய ஆடு இருக்கிற மாதிரி உனக்கு எல்லாம் காட்டுறான்னு சொன்னா 2 ரூபாய்க்குள்ள ஏன் 200 ரூபாய் வேலை நடக்காது, 10 ரூபாயில ஏன் 100 ரூபாய் வேலை நடக்காது அப்படின்னு ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும், நம்பிட்டான்னு சொன்னா அவனுக்கு இந்த பேராசை, இந்த போதுங்கிற மனம் இல்லாம அலையிறான அந்த நோய்கள் எல்லாம் அடிபட்டு போயிடும். இதுக்கு இன்னும் உதாரணம் சொல்வதாக இருந்தால் நம்ம சமுதாயத்தை நீ எடுத்துக்கொள்ளலாம். நம்ம சமுதாயத்தினுடைய பொருளாதார நிலை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நமக்கு அல்லாஹ் கண்ணுக்கு முன்னாடி செய்யலாம். மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது
நமக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யறான். நமக்கு பரக்கத்துல வித்தியாசம் இருக்கு. ஒருத்தர் கூடுதல் அல்லாஹ் பரக்கத் செய்வான், ஒருத்தர் கம்மியா செய்வான். ஆனா வேற சமுதாயங்களை முஸ்லிம் சமுதாயத்தையும் வச்சு பாத்தீங்கன்னா நமக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யறவங்க கண்ணால பாக்குறீங்களா இல்லையா? பாக்குறோம். எப்படி பாக்குறோம்? வேற எல்லா சமுதாயங்கள்லயும் எல்லாரும் சம்பாதிப்பாங்க. ஒரு விவசாய வேலை பார்த்தா புருஷன் ஒரு வேலை பார்த்தான்னு சொன்னா அது தொடர்பான ஒரு வேலையை மனைவி என்ன செய்யறா? அவளும் செய்யறா. வீட்டுல 4 ஆம்பளை பிள்ளை 2 பொம்பளை பிள்ளை இருந்து 6 பேரும் சம்பாத்தியம் பண்ணுவாங்க. இப்ப படிச்ச குடும்பமா இருந்தாலும் 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. ஆணு பெண்ணு 2 பேர்லாம் டபுள், பிள்ளையெல்லாம் சம்பாத்தியத்துல ட்ரிபிள். இப்படி சம்பாதிக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் இப்படி கிராமப்புறங்கள்ல நடுத்தரமான ஊர்கள் நடுத்தர நகரங்கள்ல பார்த்தீர்களே ஆனால் இந்த மாதிரி எல்லாரும் சம்பாதிப்பாங்க. முஸ்லீம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 7 பேர் கொண்ட குடும்பத்துக்கு ஒத்தே ஒருத்தான் சம்பாதிப்பான். 7 பேர் இருப்பாங்க. 4 தங்கச்சியில வேலைக்கு அனுப்ப மாட்டேன், உம்மா வேலைக்கு அனுப்ப மாட்டேன், நான் பொண்டாட்டியில வேலைக்கு அனுப்ப மாட்டேன், பாப்பாவுக்கு வயசாச்சு நீங்க உட்காந்துக்கிறங்க வேணா, அதிகபட்சம் பாப்பா வேண்டா குடி வேலைக்கு போக அனுப்புவான். தகப்பனார வேண்டா என்ன செய்வான்? வேலைக்கு அனுப்பிடுவான். கொஞ்சம் திரகாத்திரமா இருந்தாருன்னு சொன்னா அவரும் கொஞ்சம் முடியாம இருந்தா அப்ப நீங்க வீட்டுல இருந்து நான் பாத்துக்கிறேன்மா. அப்ப பாப்பாவும் வேலைக்கு போறது இல்ல, உம்மா வேலைக்கு நான் அனுப்ப மாட்டேன்னு கொள்கையா வச்சுக்கிட்டு இருக்கிறான், பொண்டாட்டியும் வேலைக்கு அனுப்ப மாட்டேங்கிறான். இப்படி எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம். அவன் 7 பேர் இருந்தா 700 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறான். ஒரு ஆள் 100 ரூபா போடுங்க, 100 ரூபா கம்மி. இந்த காலத்து எந்த வேலைக்கு 100 ரூபாய்க்கு வேலைக்கு யாரும் கிடைக்காது. அப்ப ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பளம் வச்சு பார்த்தாலும் ஒரு குடும்பத்துல 7 பேர் இருந்தார்களே ஆனால் 700 ரூபாய் ஆச்சா இல்லையா? மாசத்துக்கு என்ன ஆச்சு கணக்கு பண்ணிக்கிறங்க. அப்ப 21 ரூபாயா? 21,000 ரூபாய் ஒரு சாதாரண குடும்பத்தில் சம்பாதிக்கப்படுகிறது. முஸ்லீம் என்ன செய்யறான்? 3000 ரூபாய் சம்பாதிக்கிறான். 7 பேர் 700 ரூபாய் சம்பாதிக்கிறான். 7 பேர் கூட குடும்பத்துக்கு முஸ்லீம் எவ்வளவு சம்பாதிக்கிறான்? 100 ரூபாய், மாசம் 3000 ரூபாய். வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சானா மாசம் ஒரு 5000 ரூபாய் வீட்டுக்கு அனுப்புவான். இவன் 21,000 ரூபாய் வச்சுக்கிறான அவனையெல்லாம் பாத்தீங்கன்னா குடிசையில இருப்பான். 21,000 ரூபாயில சம்பாதிக்கிறான். அப்ப என்ன பண்ணணும்? இங்க அடிக்கிட்டே போகணும், இங்க தொங்கிக்கிட்டே போகணும், அப்படி போகணும், கட்டணம் ஏறிக்கிட்டே போகணும், எல்லாம் பார்க்கணும். நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா தஞ்சாவூர் ஜில்லா பாருங்க, மத்த இந்த வெளிநாட்டுல உள்ள சம்பாதித்து போற மக்கள் எல்லாம் பாருங்க, முஸ்லீம்கள் நிறைஞ்சிருக்க ஊர்லாம் பாருங்க. எங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆளுக்கு நல்ல வீடு கட்டிட்டு இருப்பாங்க. எப்படிடா 3000 ரூபாய் சம்பளம் எப்படி வீடு கட்டினா? அதான் பறக்குது. நீ அல்லாஹ் நம்பி நீ இருக்கிறீங்களப்பா, அவன்கிட்ட இல்லாத ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்கா இல்லையா? இறைவன் ஒருத்தர் ரிஸ்க் தரவன் இருக்காங்கிற நீ நம்புற அளவுக்கு அவன் நம்பல. ஆனா நீ முழுசா நம்புற, கொஞ்சம் தான் நம்புற. கொஞ்சம் நம்பும் பொழுது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் இப்படி ஒரு பரக்கத்தை செய்யறான். நீ முழுசா நம்பினா எப்படி செய்வான்? நீ அறகுற நம்பிக்கைக்கே இவ்வளவு ரிசல்ட் எல்லாம் கண்ணு முன்னாடி காட்டுறான். இன்னைக்கு பார்த்தா நம்ம மக்கள் பெண்களை பாத்தீங்கன்னா உங்களை அடுக்கிட்டு போறாங்க. என்னடா அந்த வீட்டுல எவன்டா சம்பாதிக்கிறான் கேட்டா என்ன செய்யறான்? அந்த பையன் என்ன செய்யறான்? டிரைவர் இருக்கான் கோயத்துல, என்ன சம்பளம் 5000 ரூபாய் அனுப்புவான். அப்ப கோயத்துல உட்காந்துட்டு 5000 ரூபாய் அனுப்பி வீட்டுல உள்ள 50 பேர் சோறு தின்னுபிட்டு ஊடையும் கட்டி போட்டு நகை நட்டுலாம் வாங்கி அடுக்கிக்கிட்டு ஒரு செழிப்போட எல்லாம் ஆக்கி வைக்கிறான்னு சொன்னா இந்த 5000 ரூபாய் 50,000 வேலை செய்யுது. அதுக்கு என்ன அர்த்தம்? நீ அனுப்புற 5000 ரூபாயா இருக்கலாம், இந்த 5000 ரூபாயில எப்படி வருதுன்னா உனக்கு தெரியாது, உனக்கு ஆன்சர் பண்ண இயலாது. ஆனால் இந்த 5000 ரூபாய் 50,000 ரூபாயோட வேலையை செய்யுதா இல்லையா? கண்ணுக்கு முன்னாடி அனுபவிக்கிறோம், கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நகை நட்டை எடுத்துக்கொண்டாலும், தட்டுமுடி, ஏசி, ஃப்ரிட்ஜ், டிவின்னு எடுத்துக்கொண்டால், கிரைண்டர், வாஷிங் மிஷின் எல்லாம் வச்சுக்கிற வீடு யாரா இருக்கு? இந்த 4000 ரூபாய் 3000 ரூபாய் சம்பளம் வாங்குறவன் வீட்டுல தான் உழவு இருக்கு. 21,000 ரூபாய் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் வீட்டுல வந்துகிட்டு அவன் தான் துவைச்சிக்கிருவான், மிஷின் துவைக்காது. அவன் தான் அம்மியில வச்சு மிளகா அரைச்சிக்கிருவான், மிஷின் அரைக்காது. நமக்கு எல்லாமே மிஷின் அரைச்சு போடுது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறத ஒரு பக்கம் பாக்குறீங்க. ஆனா கணக்கு பண்ணி பார்த்து அந்த வீட்டுல சென்சஸ் எடுத்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு வீட்டுல சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்டா இவருக்கு இவ்வளவு, இவருக்கு இவ்வளவு, அம்புட்டு போறேன். அப்ப இப்படியான ஒரு நிலையில நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம். ஒரு பெரிய அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நிகழ்வுகள் மூலமாக நமக்கு அதை புரிய வைக்கிறாங்க. எப்படி புரிய வைக்கிறாங்க? இது நான சொந்த கருத்தை சொல்லல, நடைமுறையில இது இருக்குது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கிறோம். என்ன செய்யறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் வர்றார். வந்தோன்னு அவருக்கு ரசூலுல்லாஹ் அவர் விருந்து கொடுங்கப்பா. முஸ்லிம் அல்லாதது விருந்து கொடுக்கலாம், விருந்து கொடுக்கறதுக்கு மதத்தெல்லாம் பார்க்க கூடாது, வழங்குதா? அப்படிலாம் நம்ம பழகி இருந்தோம்னா நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட லாஃபஹு லைஃபுன் வஹுவ காஃபிருன், முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் விருந்து கேட்டு வர்றாரு. வந்தவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவர் அங்க தங்க வச்சு, அங்கதான் பள்ளிவாசல்லையா ஓரத்துல திண்ணையில தங்க வச்சு, அதான் இருக்க வீட்டுல தங்க வைக்க முடியும், அவங்களுக்கு இருந்த பள்ளிவாசல் தான் தங்க வச்சு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஆடு ஜக்காத்துடைய ஆடு இருக்கும் இல்லையா, ஆட்டு பண்ணை இருக்கும்ல, அந்த ஆட்டை காட்டி இந்த ஆட்டுல பால் கறந்து அவர் கொடுத்துக்கிறங்க. பாலுங்கிறது பெரிய உணவு, பேரிச்சம்பழத்தையும் தண்ணியும் திங்கிற ஒரு சமுதாயத்துல பாலுங்கிறது என்னது? அது ஒரு முழுமையான ஃபுட், அது முழுமையான ஃபுட். அது
இன்னைக்கும் கூட பால் வந்து முழுமையான ஃபுட்டா இருந்தாலும் ருசிக்கு நமக்கு பத்தாது. வயிறுக்கு பசிக்கு வந்து நம்ம பிரியாணி திங்கிறதோட எது போதும், பால் மட்டும் சாப்பிட்டா அதுவே ஒரு பூரணமான ஒரு முழுமையான உணவு தான். ஆனா அது வந்து மனசு நிறைக்காது. உடம்பு நிறைச்சிட்டா கூட என்ன இதெல்லாம் ஒரு சாப்பாடா, பால் ஒரு சாப்பாடா அப்படின்னு நம்ம நினைக்குவோம். ஆனா பால் போதுமான உணவு தான். அந்த காலத்துல இந்த மாதிரி வெரைட்டிகள்லாம் இல்லாததுனால பாலை கொடுக்குறாங்க. அந்த என்ன செய்றாரு, ஒரு ஆடுங்கிறது நம்ம ஆடு மாதிரி நினைச்சுக்கிற கூடாது. விளங்குதா? ஒரு ஆட்டுல பால் கறந்தா ஒரு மனிதனுடைய ஒரு உணவு, ஒருவேளை உணவுக்கு போதும். ஒரு ஆட்டில் ஒரு தடவை கறக்கக்கூடிய பால் என்பது ஒரு வேளை ஒருவருக்கு ஃபுல் உணவு. அப்படி பெரிய பெரிய ஆடுகளா இருக்கும். நம்ம நாட்டு ஆடு மாதிரி இருக்காது. நம்ம நாட்டுல ஆட்டுல பாலா கறக்க மாட்டோமே. வடநாட்டுல எல்லாம் பால் கறந்து காந்தி தாத்தாவும் ஆட்டு பால் தான் குடிச்சாரு. இப்ப காந்தி தாத்தா ஆட்டு பால் குடிச்சாருன்னா அந்த ஆடு வேற, நம்ம ஆடு கிடையாது. நம்ம ஆடு கறக்கிற பால் வந்து அதனுடைய குட்டிக்கே பத்தாது. அங்க உள்ள ஆடு என்ன செய்யும், மலையாடுகள் அந்த மாதிரி ஆடுகள்லாம் குட்டிக்கு போகவே நம்ம கறந்து என்ன செய்யலாம், குடிக்கிற அளவுக்கு நிறைய பால் கொடுக்கும். மாட்டுல பால் கறக்கிற மாதிரி ஆட்டுலயும் பால் கறக்கலாம். அப்ப அந்த ஒரு ஆட்டுல பாலை கறந்து கொடுத்தாங்களா, ஃபுல்லா குடிச்சு விட்டு பத்தலைங்கிறாரு. அது போதும். அந்த சமுதாயத்துல வந்து ஒரு ஆட்டுடைய பால் ஒரு ஆளுக்கு போதும். பத்தலைன்ற உடனே என்ன செய்யறாங்க, இன்னொரு ஆட்டுல நிறைய ஆடு இருக்கும். ஜக்காத்து மலை மாதிரி குவிஞ்சிருக்கும். கஜானாவுல ஆடு ஒரு பக்கம், ஒட்டகம் ஒரு பக்கம், பேரிச்சம்பழம் ஒரு பக்கம், அப்படி வகை வகையா குவிந்து கிடந்தது. ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த பொருளாதார திட்டம். அது ஜக்காத்துங்கிறத பேசும்போது விவரமா பேசிக்கிறோம். அதை அப்ப அந்த மாதிரி ஜக்காத்துங்கிற அந்த பொருளாதார திட்டத்தினால அரசாங்கம் கஜானா நிரம்பி வழியுது. அப்ப என்ன செய்யறாங்க, இன்னொரு ஆட்டுல கலந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதையும் குடிச்சுட்டு ஒண்ணும் இல்லைங்கிற, என்ன பத்தலையா என்ன அப்படிங்கிறாரு. ஆனா ஒரு ஆடு பால் ஒரு ஆளுக்கு போதுங்கிறது அன்னைக்கு நடைமுறை. இப்படியே 7 ஆடு, இப்படியே 7 ஆடு என்ன செய்யுது, பால் கறந்து கறந்து கொண்டாந்து கொடுக்கறாங்க. 7ஐயும் குடிக்கிறார். குடிச்சவன என்ன செய்யறாருன்னு கேட்டா, காலையில எழுந்தவன அவர் பார்க்கிறார் முஸ்லிம்களுடைய பழக்கம், அவங்களுடைய பண்பாடு, நபிகள் நாயகத்துடைய எளிமை, அவங்க மற்றவங்களோட பழகக்கூடிய வீதம், பந்தா இல்லாம இருக்கிறது, சகோதரத்துவம் பழகிறது, அந்த மாதிரி அவங்களோட சுயநலமற்ற போக்கு, அவங்களுடைய எளிமையான வாழ்க்கை, ஒரு அறைக்கு மறு அறை இல்லாம இருக்கிறது, அவங்க குடிசை, இதெல்லாம் பார்த்தா ஒரு மனிதன் ஈர்க்கப்படுமா இல்லையா? இவரு சக்கரவர்த்தி, ஒரு ராஜாவா இருக்கிறாரு, ஒரு மதத்துக்கும் தலைவரா இருக்கிறாரு, ஒரு ராஜாவாவும் இருக்கிறாரு. இந்த மனிதர் இப்படி இப்படி இருக்கிறாருங்கிறத அந்த பள்ளியில இருக்கனால பார்க்க முடிஞ்சு. பார்த்துட்டு அவருக்கு இஸ்லாம் ரொம்ப கவர்ந்து என்ன செஞ்சாரு, இஸ்லாத்தை காலையில வந்து அஷ்ஹது அல்லா அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. காலையில வந்தவன என்ன செய்யறாங்க, நம்ம மறுநாள் சாப்பாடு கொடுக்கணும்ல, வழக்கப்பட்ட இன்னைக்கு பால் கறந்து கொடுத்துருங்க பாங்குறாங்க. ஒரு ஆட்டு பாலை கறந்து கொடுத்தாங்க, குடிச்சாரு. நேத்து மாதிரி கேட்பாரு நினைச்சுக்கிட்டு இன்னொரு ஆட்டுல கறந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க. நம்மாடி எனக்கு இடம் இல்ல, முதல்ல 7 ஆட்டு பாலை குடிச்சவரு இப்ப களிமா சொன்ன பிறகு 2வது தடவை இன்னொரு ஆட்டை இவங்களா என்ன செய்யறாங்க, கொண்டாந்து கொடுக்குறாங்க. நேத்து மாதிரி தான் இருப்பாரு இன்னைக்கு அப்படி நினைச்சுக்கிட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அவர் என்ன செய்யறாரு, அம்மாடி இதுமே எனக்கு முடியாது அப்படிங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நேத்து 7 ஆட்டு பாலையும் குடிச்சாரு, இன்னைக்கு ஒரு ஆட்டு பாலை குடிச்சு 2வது ஆட்டு பாலை கொடுத்தோம்னு சொன்னா வயித்துல இடம் இல்லைங்கிறாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல் மூமினு யஷ்ரபு ஃபீ மிஅன் வாஹிதின் வல் காஃபிரு யஷ்ரபு ஃபீ சப்அத்தி அம்ஆயின். மூமின் இருக்கிறானே ஒரு வயித்துக்கு சாப்பிடுகிறான். அல்லாஹ்வை உறுதியாக நம்பக்கூடிய ஒரு மூமின் வந்து ஒரு வயித்துக்கு சாப்பிடுகிறான். அல்லாஹ்வை நம்பாதவர்கள் 7 வயித்துக்கு சாப்பிடுகிறார்கள். அப்ப நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, எப்படி இது முடியுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டா அந்த உணவுக்குள்ள அல்லாஹ் வந்து பரக்கத்தை செஞ்சுட்டான்னு வைங்க, அவ்வளவு உணவு மனுஷனுக்கு தேவை கிடையாதுங்க. அவ்வளவு உணவு மனுஷனுக்கு தேவையே கிடையாது. இவ்வளவு போதும், இவ்வளவு இருந்தா போதும், மனுஷன் வாழ்வதற்கு போதுமானது. அதுக்கு மேல உள்ளதெல்லாம் கழிவாத்தான் போகுமே தவிர அதுல இருந்து எந்த ஒரு சத்தையும் நம்ம உடம்பு உறிஞ்சிக்கிறவும் செய்யாது. தேவையானது உறிஞ்சிக்கிட்டு மத்தெல்லாம் என்ன செஞ்சிடறேன், வெளியே சக்கையா தள்ளி விட்டுரும். அதனால வந்து ஒரு மனிதன் வாழ்வதற்கு அது போதும்ங்கும் பொழுது மனசாக்கு பிடிச்சி இழுக்குது. உன்ன தள்ளு, அது பலூன்ல காத்து ஊதுற மாதிரி என்ன செய்யறது, ஊதி விடுற, அது மாதிரி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு இறை நம்பிக்கை உள்ளவனுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, இப்படி ஒரு மறைமுகமாக ஒரு ஹெல்ப் பண்ணிடுறான்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 3843வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். இதே மாதிரி வந்து புகாரியில ஒரு ஹதீஸ் வருகிறது. இது பருகுவதை குடிக்கிறத பத்தி உள்ளது. மூமின் வந்து ஒரு வயித்துக்கு குடிக்கிற எஷ்ரபு தானே வருது, குடிக்கிற மேட்டரா இருக்கனால அதை சொன்னாங்க. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, அல் மூமினு யஅகுலு ஃபீ மிஅன் வாஹிதின். மூமின் வந்து ஒரு குடலுக்கு சாப்பிடுகிறான், ஒரு வயித்துக்கு சாப்பிடுகிறான். ஒல் காஃபிரு யஅகுலு ஃபீ சபாத்தி அம்ஆயின். முஸ்லிம் அல்லாதவன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் வந்து 7 வயித்துக்கு சாப்பிடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது வந்து புகாரியில 5393, 5394,
5396, 5397 இந்த நம்பர்கள்ல இந்த ஹதீஸ் நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த உணவுகள்ல வந்து நம்ம அல்லாஹ் எப்படி பரக்கத் செய்வான்னு கேட்டா, உன் வருமானம் 2000 ரூபாய் நீ நினைக்கிற, கவலையே படாத. 2000 ரூபாய்க்கு உள்ள அது சில மெத்தட் இருக்கு இந்த பரக்கத்தை நம்ம பெறுவதற்கு. ரசூலுல்லாஹ் சொல்லி தரக்கூடிய அந்த வழியை மட்டும் நீங்க கையாண்டீங்கன்னு சொன்னா நீங்க அந்த ரிசல்ட் பாப்பீங்க. அவன் வச்சுக்கிற 10,000 ரூபாயும் சரி, நீ வச்சுக்கிற 2000 ரூபாயும் சரி, அவன் வச்சுக்கிற 20,000 ரூபாயும் சரி, நீ வச்சுக்கிற 1000 ரூபாயும் சரி என்கிற அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், கண்ணுக்கு தெரியாம ஒரு விஸ்தீர்ணத்தை மறைமுகமான ஒரு அருளை இந்த ஆட்டுக்கு செஞ்சிருக்கிறானே அந்த மாதிரி செய்வான். அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஆமுல் இஸ்னைனி, 2 பேர் சாப்பிடுகிற, தஆமுல் வாஹிதி யக்ஃபில் இஸ்னைனி, ஒரு ஆள் சாப்பிடுவாங்கல்ல பொதுவாக அந்த சாப்பாடு யக்ஃபில் இஸ்னைனி 2 பேருக்கு போதும். ஒரு ஆளுக்கு சாப்பாடை போடு, 2 பேர் தின்னு தாராளமா போதும். மனசுதான் காரணம், உள்ள இழுக்கிற காரணம் என்ன, மனசு தொந்தி தான் வைக்குமே தவிர அதனால ஒரு புண்ணியம் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, தஆமுல் வாஹிதி யக்ஃபில் இஸ்னைனி, ஒரு ஆளுடைய உணவு 2 பேருக்கு போதும். தஆமுல் இஸ்னைனி யக்ஃபில் அர்பா, 2 பேருடைய உணவு 4 பேருக்கு போதும். தஆமுல் அர்பாத்தி யக்ஃபி சமானியா, 4 பேர் உணவு 8 பேருக்கு போதும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம உணவுகள்ல வந்து பரக்கத் இருக்குங்கிறது சொல்றாங்க. அப்படி ஒரு ஆள் உணவு 2 ஆளுக்கு இப்படி போதும், அல்லாஹ் வந்து மறைமுகமா அதுக்குள்ள அருள் செஞ்சா தான் போதும். இல்லாட்டி எப்படி ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு தானே போதும். ஒரு ஆளுடைய உணவு அவங்களே இந்த வார்த்தையை பயன்படுத்திடுறாங்க. பயன்படுத்தி 2 பேருக்கு போதும்னா என்ன அர்த்தம்? அப்ப ஒரு ஆளுக்குள்ள உணவா இருந்தாலும் நீ மூமினா இருந்தால் உனக்கு அல்லாஹ் செய்யற பரக்கத்தினால 2 பேருடைய பசி அது போய்க்கிறோம். 4 பேருக்கு உள்ள சாப்பாடை போட 8 பேர் திங்கலாம். தன்னால நீ அந்த பரக்கத்தை நீ பாப்ப, யாரும் பட்டினியா கிடக்க மாட்டாங்க, எல்லாம் மனம் நிறைஞ்சு போயிரும் அப்படிங்கறத சொல்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல 3837வது ஹதீஸாகவும் 3836வது ஹதீஸாகவும் 3838வது ஹதீஸாகவும் இது இடம்பெற்றிருக்கிறது. இந்த மாதிரி உணவுகள்ல கூட என்ன இருக்கிறது, பரக்கத்து இருக்கிறது. இந்த பரக்கத்து வந்து எப்ப நமக்கு கிடைக்கும் என்று கேட்டால் அதுக்கு சில ஒழுங்குகள் இருக்கு. இந்த உணவை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அமர பில் அகில் அஸாபி வஸ்ஸஹபதி வகால இன்னக்கும் லா தத்ரூன ஃபி ஐஹில் பரக்கா. சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாடு மறைமுகமான ஒரு பரக்கத்தை உனக்கு செய்யணுமா இருந்தால் அந்த சாப்பாட்டுல இருக்கிறத வந்து தட்டுல சாப்பிடுறோமா மிச்சம் வச்சிடக்கூடாது, அனைத்தையும் சாப்பிடணும். வணங்குதா, கைகளை நல்லா சூப்பி சாப்பிடணும். அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டீங்க அப்படி சொல்றாங்க, தட்டுகளையும் கைகள் நல்லா வலித்து சாப்பிடுங்கள். அப்படி சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அதுல வந்து எந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை அந்த விரல்ல ஒட்டிட்டு இருக்கு அதுல கூட அந்த பரக்கத்து இருக்கலாம். அது போனவனே செஞ்சிரு அப்படி மன நிறைஞ்சிடும். ரொம்ப ஓவரா இங்க நிக்கிற மாதிரி தெரியும். உலகம் சாப்பிட்டு இருப்போம், நமக்கு எப்படி தெரியும் இங்க இருக்க மூக்கு முட்டை சாப்பிட்டேன், ஒரு வாழைப்பழத்துக்கு கூட இடம் இல்லைன்னு நம்ம சொல்லிடுவோம். எப்ப கொஞ்சம் தான் சாப்பிட்டு இருப்போம். அப்ப அதுல நமக்கு அறியாமல் நமக்கு தெரியாத ஒரு பரக்கத்து அதுக்குள்ள இருக்கிறதுனால இப்படி நடக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த உணவுகள்ல நீங்க வந்து அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அடைய பார்க்கணும். சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கம்மியா தந்துட்டானா உள்ளதை கொண்டு போதுமாக்கணுமா, போதுமா அல்லாஹ் நிச்சயமா பரக்கத்து செய்வார். முதல்ல நம்பணும் இந்த பரக்கத்தை. இந்த பரக்கத்துன்னு ஒண்ணு இருக்குதுங்கிறது என்ன செய்யணும், 100% 100% நம்பணும். நம்பி விட்டு இந்த வழிமுறைகளை நீங்கள் கையாண்டீர்கள் என்று சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு போதுமான பரக்கத்து அதிலே கிடைச்சு போயிடும். குறைந்த அளவு அரிசியை போட்டு அதிகமான பேர் நீங்க சாப்பிட்டு விடலாம். அது மாதிரி பகல் உள்ள மிச்சமாய் ராத்திரிக்கு மிச்சமாயி போயிடும். ஒரு வேளைக்கு தான் நீங்க போட்டிருப்பீங்க, அதே ராத்திரிக்கு சாப்பிட்டா மிச்சம் தானே. அந்த மாதிரி நமக்கு அறியாமல் என்ன ஆயிரும், மிச்சமாயி போயிடும். இது வந்து எங்க இருக்குன்னு கேட்டா முஸ்லிம்ல 3792வது ஹதீஸையும் 3796வது ஹதீஸிலையும் இது இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் பரக்கத்து தன்சிலு வஸ்ததாமி வ குலு மின் ஹாஃபியத்திஹி வலா தகுலு மின் வஸ்திஹி. சாப்பிடும் பொழுது நடுவுல சாப்பிடாதீங்க. இது நாம அந்த பரக்கத்துங்கிறது மறைமுகமான ஒரு அருள். இதுல லாஜிக்கெல்லாம் கட்டிட கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னா கரெக்டா இருக்கணும்ங்கடா. இது லாஜிக்கல், ஒரு லாஜிக் மீறி நடக்குது. இப்ப பரக்கத்துனாலயே லாஜிக் மீறி தான் நடக்குது. ஆடு உழவு விஸ்தீர்ணம் பெருகி இருக்குன்னா லாஜிக் ஏதாவது இருக்குதா? லாஜிக் தூக்கி மிதிச்சுட்டு தான் நடந்துகிட்டு இருக்கிறது. அதனால வந்து அதிகம் நடுவுல திண்டா என்ன, ஓரத்துல திண்டா என்னன்னு கேட்கக்கூடாது. சாப்பாடு தட்டு வச்சுட்டோமா ஓரத்துல இருந்து சாப்பிட்டுட்டு போகணும். நடுவுல எடுத்து நடுவு காலி பண்ணி குறைஞ்சு சாப்பிடக்கூடாது. வழங்குதா? அப்ப நீங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அல் பரக்கத்து தன்சிலு வஸ்ததாம், சாப்பாட்டின் நடுவில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இறங்குகிறது. அதனால நீங்க என்ன செய்யுங்க என்று கேட்டா அதன் ஓரப்பகுதியில் இருந்து சாப்பிடுங்கள். ஒரு ஆள் சாப்பிட்டாலும் ஓரமா, 2 பேர் சாப்பிட்டா 2 ஓரத்துல சாப்பிடுங்க. நடுவுல சில பொருள் கறிகறி வச்சா அதை எடுத்துக்கலாம், அது ஒரு விஷயம். இன்னொரு பாத்திரத்துக்கு பதிலாக நடுவுக்கு வச்சுக்கிறோம், அப்ப கறியை தொடக்கூடாது நினைச்சுக்க கூடாது.
தட்டுற சோத்தெல்லாம் வச்சு நடுவுல கறியை வச்சுட்டு நடுவுல சாப்பிடக்கூடாது. அந்த சோத்தை தான் வணங்குதா. கறி வந்து இன்னொரு தட்டுல வைக்கிறதுக்கு பதிலாக நடுவுல கொண்டு வச்சுக்கிறோம். இல்லைன்னா வேற ஒரு தட்டியா 2 தட்டு யூஸ் பண்ணணும் தேவையில்லாம அப்படிங்கிற வச்சுக்கிட்டமே தவிர அதை செய்யும்போது என்ன செய்யணும், அதுக்கு ஓரம் இருக்கும்ல, அந்த கறி துண்டுக்கு ஒரு ஓரம், அந்த பக்கத்து ஓரத்தை பிக்காம இந்த பக்கத்து அப்படி செஞ்சுக்கலாம். அப்ப இந்த ஓரமா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு குழும மஸ்திகி அந்த நடுப்பகுதியில சாப்பிடாதீங்க, ஓரத்தை முடிச்சுட்டு அப்புறம் நடுவுக்கு வாங்க. இந்த மெத்தட்ல நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா பரக்கத்து கிடைக்கும். அப்ப உங்களுடைய அல்லாஹ் தரக்கூடியது வந்து நிறைய சம்பாதிக்கிறது யாருக்கும் அல்லாஹ் கேரண்டி தரல. எவனுக்கு கொண்டா அல்லாஹ் கூட கொடுத்துருவான், உழைக்கிறவனுக்கு கம்மியா கூட ஆக்கிடுவான். இதுக்கு கேரண்டி உண்டு. எது கேரண்டி உண்டு? இது அனைவருக்கும் உண்டு. நீ மாத்திரம் ஈமான் உள்ள ஆளா இருந்தால் உனக்கு பரக்கத்துங்கிறது ஒண்ணு கிடைக்கிறதுக்கு ஏன் கவலைப்படுற? நீ ரூபாயில நம்பரை பாக்குற, அந்த ரூபாயை கொண்டு உன் காரியம் நிறைவேறுதல் அதை பாப்பியா? நீ எதுக்கு ரூபாயில நம்பரை பாக்குற அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், அதை புரிஞ்சுக்கிறணும். இது திருமதியில 1727வது ஹதீஸாக இருக்கிறது. அப்ப இதை நம்ம வந்து கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி நம்ம சாப்பாடுல வந்து உணவுல வந்து அல்லாஹ் மறைமுகமா அதுக்குள்ள அருள் இறங்கணும். கொஞ்சம் சாப்பாடு நிறைய பேரோட தேவையை பூர்த்தி ஆக்கணும்னு சொன்னா அளந்து போடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சும்மா எவ்வளவாச்சும் போடு. மருமக கேட்பாங்க, எவ்வளவு அரிசி போட, எவ்வளவாச்சும் போடு, என்ன கணக்கும் இருக்காது, சும்மா அள்ளி போடுறது கைனால. இப்படி போடக்கூடாது. எப்படி போடணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கீலு தஆமக்கும் யுபாரக்குலக்கும், உணவை அளந்து போடுங்க, அல்லாஹ்வுடைய பரக்கத்துல கிடைக்கும். 8 பேர் இருக்கமா, ஒரு ஆளுக்கு 200, 1200 கிராம் போடு. அப்படி என்ன செய்யணும், 4 பேர் இருக்கிறோமா, அப்படி போட்டா தான் அதுல பரக்கத்து வரும். நாளைக்கு என்ன செய்யலாம், 100 அதிகமா இருக்கு, 150 ஆக்கிடுவோமே, 200 தான் ஜாஸ்தியா இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க. அப்ப கணக்கு இல்லாம இருந்தா பரக்கத்து வராது. ஒரு வீட்டுல 10 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு ஆளுக்கு எவ்வளவு இறைச்சி வேணும், ஒரு ஆளுக்கு எவ்வளவு, அந்த கணக்கு பண்ணி அதுக்கு தகுந்தவாறு என்ன செய்யணும், நம்ம அதை திட்டமிட்டு போடணும். அந்த திட்டமிடுதல நிறைய குழப்பம் பண்றோம். நமக்கு பரக்கத்து இல்லாம போறது காரணம் என்னன்னு கேட்ட நிறைய வீடுகள்ல சமைக்குவாங்க, சாப்பிட்ட பிறகு மத்தியானத்துக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு மிச்சமா கிடக்கும். கறி இவ்வளவு மிச்சமா இருக்கும், மீன் இவ்வளவு மிச்சமா இருக்கும், சோறு அவ்வளவு மிச்சமா இருக்கும், சாம்பார் அவ்வளவு மிச்சமா இருக்கும், கரிச்சது பொரிச்சது எல்லாம் இருக்கு, மிச்சமா கிடக்கும். மிச்சத்துக்கு எப்படி சாப்பிட முடியும்? தூக்கி குப்பையில். இது பரக்கத்தா தருத்திரியம் இல்லையாது? இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி அதுல 200 ரூபாய் செலவு பண்ணால 50 ரூபாய் தின்றுக்கிறோம், 150 ரூபாய் வேஸ்ட். அப்ப இந்த 200 ரூபாய் மதிப்பு 50 ரூபாய். இப்ப 200 ரூபாய் மதிப்பு என்னது? 200 ரூபாய் செலவு பண்ணிருக்கிற, 200 ரூபாய்க்கு தயார் பண்ணிருக்கிற, 50 ரூபாய்க்கு தின்று இருக்கிற, 150 ரூபாய்க்கு தெருவில் போட்டீங்கன்னு சொன்னா நீ செலவழிச்ச 200 ரூபாய் மதிப்பு உண்மையான மதிப்பு என்ன? வேற 50 ரூபாய். அதுக்கு 50 ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டு 200 ரூபாய் மதிப்பை அடைஞ்சிடலாமாப்பா? அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உணவுல வந்து ஒரு டம்ளரையோ ஏதாவது ஒன்று வச்சுக்கணும். அரிசி போடுறாந்தா வீட்டுல மனைவிமார்கள் செய்யாட்டி சொல்லி கொடுக்கணும். நீங்க என்ன செய்யுங்க, அளந்து போடுங்க, ஒரு ஆளுக்கு போடணும், கணக்கு பண்ணி போடுங்க. அந்த கணக்கு பண்ணி போடும்போது என்ன ஆகும் கேட்டா, மிச்சம் அவருக்கு தெரியுமா, டம்ளரை குறைச்சிருவாங்க. ரொம்ப அதிகமாகுது, பரக்கத்து இறங்கிட்டு இருக்குது. அப்பதான் பரக்கத்து உனக்கு தெரியும். இல்லன்னா பரக்கத்து அதுவாது பொங்கி வலிக்கு தெருவில் ஓடிட்டு இருந்தா பரக்கத்தை பொங்குற பரக்கத்தை நம்ம எடுத்துக்கணும்லங்க. நீங்க கணக்கு இல்லாம போட்டீங்கன்னு சொன்னா பரக்கத்தாய் மிச்சமாகிட்டே இருக்கு, அது கொண்டு குப்பையில கொண்டே போடுறதா? அப்ப எதுக்கு அளந்து போடுறோம்? அளந்து போட்டீங்கன்னு சொன்னா நீங்க தன்னால குறைக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆக வேஸ்ட் எவ்வளவு போகுது, 4 கோலை போட்டோமே, 4 கோல் அதிகமா தெரியுது, ஒரு கோலை குறைச்சிக்கிறோமே, அப்ப அந்த ஒரு கோலை மிச்சமா போயிடுது. ஒரு கோலை ஒரு நாளைக்கு மிச்சமானா 30 கோலையாச்சு. ஒரு 200 மில்லியன் வச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன ரூபா எவ்வளவு காசு மிச்சமா இருப்பாரு? அப்படியே பட்ஜெட் போட்டு பாத்தீங்கன்னா அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பரக்கத்து வேணும்னு சொன்னா நீங்க வந்து அளந்து போடுங்க. இது புகாரியில 2128வது ஹதீஸ்ல இது இடம்பெற்றிருக்கிறது. இந்த மாதிரி இந்த உணவு விஷயங்கள்ல வந்து இப்படி எல்லாம் பரக்கத்து இருக்கு. உணவுக்கு இந்த பரக்கத்துக்கு இந்த மெத்தட் என்ன? பரக்கத்து பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுறது பொதுவாக தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் பரக்கத்துக்கு என்ன செய்யணும்? ஓரமா சாப்பிடணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டா அளந்து போட்டு சாப்பிடணும். இந்த மாதிரி நடந்து கொண்டால் அந்த உணவில் உங்களுக்கு நிச்சயமா என்ன இருக்கு? பரக்கத்து இருக்கும். இந்த பரக்கத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏழ்மையான எளிமையான வாழ்க்கையை சொல்லியிருக்கிறோம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு நாளைக்கு 2 பேரிச்சம்பழமும் தண்ணியும் குடிச்ச ஒரு ஆளு ஒரு 10 வருஷம் அந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தாரு, எப்படி இருப்பாரு? எப்படி இருப்பாருன்னு இப்படிதான் இருப்பாரு. 10 வருஷத்துக்கு டெய்லி 2 பேரிச்சம்பழம் 3 பேரிச்சம்பழம் கொஞ்சம் தண்ணி, இதான் அவருடைய உணவு. என்னைக்காச்சும் ஒரு ரொட்டி, காஞ்ச ரொட்டி, என்னைக்காவது மாவு குழச்சி திங்கிறது. இப்படியான ஒரு வாழ்க்கையை ஒருத்தர் ஒரு நாளைக்கு வாழ்ந்த பிரச்சனை இல்ல, ஒரு 10 வருஷம் இப்படி ஒருத்தர் வாழ்ந்த எப்படி இருப்பாரு? இப்படித்தானே இருப்பாரு. அந்த மாதிரி ஆஜா அனுபவம் யாரும் இருந்தது கிடையாது. இப்படி சாப்பிட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பரக்கத் செய்யறான்? அந்த 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டு அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சிங்க மாதிரி இருப்பாங்க. எப்படி இருக்க மாட்டாங்க? சோத்துக்கு செத்த ஆள் மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த 2 பேரிச்சம்பழம் என்ன வேலையை செஞ்சிருக்குது? ஹார்லிக்ஸ், பூஸ்ட் அது இதுன்னு சாப்பிட்டா எப்படி இருப்பான் ஒருத்தன்? அந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சிருக்கா இல்லையா?
திடகாத்திரம் வாள் எடுத்து சொல்லட்டினாங்கன்னா எதிரில் நடுங்குவான். அந்த மாதிரி இருக்கும். யுத்தம் செய்யறா இருந்தாலும் குதிரையில ஏறி பாஞ்சு போறான். இந்த உணவுக்கு போக இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ட உணவுக்கும் அவங்க நடந்து கொண்ட கேரக்டரையும் பாத்தீங்கன்னு சொன்னா அது பரக்கத்துல தான் வண்டி ஓடி இருக்கே தவிர அந்த ஃபுட்ல ஓடவே இல்லை. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு நாள் வந்து மதீனாவுல ஒரு சலசலன்னு ஒரு சத்தம் கேட்குது. யாரோ எதிரிகள் வர்ற மாதிரி. மக்கள்லாம் வேகமா வெளியே வந்துட்டாங்க வீட்டை விட்டு. என்னமோ வர்றாங்க, படையெடுத்து வர்றாங்க. ஏன்னா அந்த காலத்துல திருச்சி ராத்திரில படையெடுத்து வந்துருவாங்க. அப்ப எல்லாம் பயந்துகிட்டு வெளியே வந்து என்ன ஆச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க. பேசுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பக்கத்துல இருந்து எதிரிகள் வருவதாக பேச்சு நடக்குதோ அங்க இருந்து வேகமா குதிரையில மின்னல் போல பறந்து வர்றாங்க. வந்து என்ன செய்றாங்க, ஒண்ணு பயப்படாதீங்க. அப்ப எல்லாத்துக்கும் அவங்க ஓடி போயிட்டாங்க. இந்த சலசலப்பு கேட்ட உடனே மக்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி குதிரையில ஏறி பாஞ்சு உட்கார்ந்து மின்னல் வேகத்தில் அபூதல்ஹா ஏத்த விட அபூதல்ஹாவோட விட ஏத்தாப்புல உள்ள வீடு அவர் வீட்டுல உள்ள குதிரையை டக்குன்னு எடுத்துக்கொண்டு உடனே மின்னல் போல பாஞ்சு எந்த வெகு தூரம் போயிட்டு எதுவுமே இல்ல, நீங்க எதுக்கு பயப்படாதீங்கன்னு வேகமா திரும்பி வர்றாங்க. இப்படி பாஞ்சு போய் இவ்வளவு வேகமா குதிரையில ஒரு சாதாரண உடம்புக்கெல்லாம் முடியுமா? குதிரையில ஏறி உட்கார்ந்து இருக்கல, மெரினா பீச் குதிரையில உட்காரலாம். அது கழுத மாதிரி போறது வழங்குதா? ஒரிஜினல் குதிரை சவாரிக்கு உள்ள குதிரையில ஏறினா 2 குழுக்குன்னு எனக்கு குறுக்கு குடிஞ்சு போயிருங்க. தூக்கி எறிஞ்சு நமக்கெல்லாம் முடியாது வழங்குதா? உங்கள உள்ள யாருக்கு அந்த மாதிரி குதிரையில உட்கார இயலாது. அதெல்லாம் ரொம்ப திரகாத்திரமா, ரொம்ப வாட்டசாட்டமா, ரொம்ப உடம்ப கண்ட்ரோலாவும் கட்டாவும் வைத்திருக்கிறாங்களே அவங்களுக்கு தான் சாத்தியமாகும். இந்த உணவுக்கு இந்த உடம்புக்கு தான் சம்பந்தம் இருக்கப்ப அவங்க சாப்பிட்ட உணவுக்கு அவங்களுக்கு இருந்த அந்த உடம்புக்கும் அந்த வீரத்துக்கு அந்த தைரியத்துக்கு ஒரு பாறை ஒரு அடி அடிக்கணும் 2ஆ உடைஞ்சு போயிடுது. அகல் யுத்தத்துல வெட்டுன்னு வெட்டுறாங்க, வெட்ட முடியல. ஒரு பாறை கடந்துக்கு நவர மாட்டேங்குது. அதை கொண்டாந்து வாங்கிட்டு ஒரு வெட்டுறாங்க, அப்படி 2 அசில தெரிக்குது. அப்ப இவ்வளவு ஒளிமை எங்க இருந்து வந்துச்சு? அப்ப நீங்க நினைக்கணும் சாப்பாட்டுல கிடையாது ஆற்றல், அதுக்கு மிஞ்சி ஒரு ஆற்றல் இருக்கு. மூமின் முதல்ல பொருளாதாரத்துல இதை நம்பிட்டு அப்புறம் என்னத்தை மூமின்ங்கிறேன். அப்ப குஃபுரு பொருளாதாரத்துக்கு போயிடலாமே. இஸ்லாமிய பொருளாதாரம்னா நீ எதை நம்பணும்? இதுக்கு இந்த காசை கொண்டு எது நடக்கும் நீ நினைக்கிறியோ அது ஓன் கணக்கு, அதுக்கு மேலே ஒண்ணு நடக்கும் நம்புறது அல்லாஹ்வுடைய கணக்கு. அப்படி நடந்திருக்கிறது. சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. இந்த மாதிரி உணவு தான் சாப்பிட்டாங்க. அவங்க அத்தனை பேருக்கு அந்த பரக்கத்து இருந்தது. ரசூலுல்லாஹ் அந்த உணவை தான் சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு பரக்கத்து இருந்ததா இல்லையா? இப்படியான ஒரு அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கையை பார்த்தாலும் எதுவுமே குறைஞ்சு போயிடலையே. வெளியில பார்த்தா தான் 2 பேரிச்சம்பழமா தெரியுதே தவிர அந்த பாடிக்கு தானே சாப்பிடுறீங்க. சாப்பிடுறது எதுக்கு? பாடியை கரெக்டா வச்சுக்கிறது தானே சாப்பிடுறீங்க, உடம்ப வச்சுக்கிறது தானே சாப்பிடுறீங்க. அதை வச்சுக்கிட்டாங்களா இல்லையா? அதுக்கு என்ன பாதிப்பு வந்துச்சு? ஒரு பாதிப்பும் வரல. அப்ப நம்ம இந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னு வைங்க, பொருளாதாரத்தை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருவோம். பொருளாதாரத்தை நமக்கு மேலே கொண்டு வச்சிருக்கிறோம், அது எஜமானவளை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். பொருளாதாரத்தை நமக்கு அடிமையா நீங்க வைக்க நினைத்தால் இதெல்லாம் நம்பணும். அதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாசத்திலே ஒரு பொறுப்பு தர்றாங்க. என்ன பொறுப்பு தர்றாங்க? தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ்ஸுஹூரி பரக்கா, நீங்கள் சஹர் நேரத்தில் சாப்பிடுங்கள், அதுல பரக்கத்து இருக்கிறது. இதுக்கு பார்த்துட்டு இருக்கோங்க. எப்படி இந்த ஆச்சரியப்பட்டு கேட்கறாங்களே. வேற எதுவும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், மீனும் கறி முட்டையை சாப்பிட மாட்டோமே தவிர மத்தெல்லாம் சாப்பிடதானங்க செய்யறோம். அதே கஷ்டமா இருக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்படி இருக்கிறது எங்களுக்கு என்ன இருக்கு, பயங்கர கஷ்டமா இருக்குது. நீங்க காலையில வைகரையில இருந்து ஆரம்பிச்சு சூரியன் மறைகிற வரைக்கும் எப்படி இருக்கிறீங்க? அதுக்கு என்னத்தை திங்கிறீங்க? அது திங்கிற நேரமா? என்னத்தை செஞ்சு வச்சிருந்தாலும் மற்ற நேரத்தில் சாப்பிடல காவாசி அரைவாசியை தான் ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய முடியும், முக்காவாசி வேணா சாப்பிட முடியும். அப்ப ஒரு தடவை இவ்வளவு ஆணு சாப்பிட்டதை வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் ஓடு முடிச்சுக்கிட்டு வேற இருக்கிறோம். தூங்கிட்டா கூட தெரியாது. ராத்திரி படுத்து காலையில எந்திரிச்சா அது ஒரு கணக்கு. இது காலையில இருந்து முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், வேலை செய்யறோம், கடைக்கு போறோம், தொழில் பண்றோம், மூட்டை தூக்குறோம், டிரைவர் வேலை பாக்குறோம். பகல் பூரா கடையில மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. பகல் பூரா எந்த வேலையும் பார்க்காமையா இருக்கிறீங்க. பெண்கள் வேணா கொஞ்சம் வீட்டுல ரெஸ்ட் எடுப்பாங்க, சமையல் வேலை இல்லாதனால. வெளியில உள்ள வேலைக்கு போறவங்க வேலைக்கு போதான் ஒரு சின்ன ரெஸ்ட் வேணா எடுத்துக்கிறோம், ஒரு 2 மணி நேரம் வீட்டுல படுத்து அந்த மாதிரி எடுத்துக்கிறவானே தவிர ஒட்டுமொத்தமா ஸ்ட்ரைக் 1 மாசம் ஸ்ட்ரைக்கா பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப எல்லா வேலையும் நடந்துகிட்டு தான் இருக்கிறது. அப்ப இந்த பரக்கத்து இல்லை, உனக்கு கண்ணு முன்னாடி தெரியுதா இல்லையா? முடுக்கான இந்த சகர்ல சாப்பிடுறதானப்ப ஒரு நபர் நிப்பாட்டி வைக்குது. தண்ணி சொல்லு, சோத்தை விடு, தண்ணி குடிக்காம இருக்கணுமா? சோறு திங்காம இருந்து போடலாம். தண்ணி குடிக்காம 13 மணி நேரம் இருக்க முடியுமா? 13-14 மணி நேரம் பச்சை தண்ணி கூட குடிக்காம அதே நேரத்தில் எந்த ஒரு வேலையும் பாதிக்காம அது படுத்தபடி சோர்ந்து போயிடாம ரொம்ப ஆஜானுபாவா நிக்கிறோம். இந்த ரமலான்ல மட்டும் நிக்கிறோமே, இந்த சஹர்ல பரக்கத்து இருக்குன்னு சொன்னாங்களே, அதை கண்ணால பாக்குறியா இல்லையா? ஏன் அந்த பரக்கத்தையும் உனக்கு வேற சோத்துல மொத்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காதப்ப நம்பணுமா இல்லையா? இதுக்கு வெளியில இருந்து ஆதாரம், நம்ம அனுபவிக்கிற ஆதாரம் இதெல்லாம். நம்மளே வாழ்க்கையில் அனுபவிக்கிற ஒரு ஆதாரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டும் பொழுது நீங்க நம்பணும், உள்ளதை கொண்டு போதுமாக்குவோம், கண்டிப்பா அல்லாஹ் பரக்கத் செய்வான்.
என்னத்தை அல்லாஹ் தர்றானோ இதை கொண்டு என் தேவை நிறைவேற்ற என் ரப்புக்கு முடியும் அப்படி நினைக்கணும். இதை கொண்டு அல்லாஹ் நினைத்தால் இதை கொண்டு என் தேவையை பூர்த்தி ஆக்குவான், என்னுடைய பசியை போக்குவான், எனக்கு எந்த கஷ்டம் இல்லாமல் ஆக்குவான், நான் எந்த சிரமமும் படமாட்டேன். பரக்கத்துக்கு பல விதத்தில் கூட வரும். எப்படி வரும்? ஒரு ஆளு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு, 1 லட்சம் ரூபாய் மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு மாசம் 1.5 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவத்துக்கு செலவு பண்ணா 1 லட்சம் ரூபாய் வருமானம் வர்ற மாதிரி தெரியுதுங்க. டாக்டருக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்குற மாதிரி ஒரு நோய் எல்லாம் கொடுத்தான்னு வைங்க, இது பரக்கத்தா? இப்ப வர்றது 1 லட்சம் ரூபாய், போறது 1.5 லட்சம் ரூபாய், இதுக்கு பேர் பரக்கத்துன்னு சொல்ல முடியுமா? வெறும் 2000 ரூபாய் கொடுத்து டாக்டர்கிட்ட போகமாக்கிட்டா அப்படி விஷயம் இல்ல. 1 ரூபாயை வாங்கி 1.5 ரூபாய் அப்படிலாம் பரக்கத்து. நீங்க என்ன செய்றீங்க? தொகையை மட்டும் பாக்குறீங்க. அல்லாஹ் என்ன செய்வான்? இது பரக்கத்து என்பது உங்களுக்கு வேஸ்டான செலவு வராம ஒரு காரியத்தை செய்ய போய்க்கிறீங்க, லஞ்சம் எல்லாம் முடிச்சு தந்துருவான். லஞ்சத்துக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருமா, அது இல்லாம ஆக்கிட்டான்ல, நமக்கு மிச்சமாக்கி தந்துட்டானே, மத்தவங்க இந்த காரியத்துக்குள்ள சிரமப்படுவான், இவ்வளவு ஈஸியா முடிஞ்சு போச்சு. இப்படி எல்லாம் ஈஸியான முறையில பெரிய அளவுக்கு பணம் கொடுத்து செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் கூட சாதாரணமா உங்களுக்கு நிறைவேறிவிட்டது என்றால் அந்த பணத்துல பரக்கத்து இருக்குன்னு அர்த்தம் தானே. பரக்கத்துங்கிறது பலவிதமான அர்த்தங்களை கொண்டது. ஆனால் சுருக்கமா சொல்வதாக இருந்தால் குறைந்த பொருள் நிறைந்த பயன். உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உருங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதற்கு 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளில் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 1300, தனியதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் unarvu@readofmail.com. பொருள் கம்மியா இருக்கும், அதுல பயன் என்ன இருக்கும்? ஜாஸ்தியா இருக்கும். கொஞ்சோண்டு சாப்பிட்ட சகர்ல அது என்ன பண்ணுது? 3 வேளை சாப்பாடுக்கு சமமா இருக்குது. இந்த சகர்ல கொஞ்ச நேரம் சாப்பிட்ட சாப்பாடும் சகர்ல 2 டம்ளர் தண்ணி குடிச்சோமே அந்த தண்ணீரும் 20 டம்ளர் தண்ணீருக்கு சமம். ஒரு நாள் பூரா 20 டம்ளர் தண்ணி குடிச்சிருப்போம். இந்த 20 டம்ளருடைய வேலையை எது பண்ணி இருக்குது? அந்த 2 டம்ளர் பண்ணுச்சா இல்லையா? அதையே அல்லாஹ் மத்த நாள்ல பண்ண மாட்டான். அந்த ரப்புல் ஆலமீன் அவன் தானே இந்த பரக்கத்தை செய்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய மறைமுகமான இந்த பரக்கத்து என்ற பேரருளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்துக்கு பேராசை வரக்கூடாது. அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்துக்கு அவனுக்கு மற்றவனுக்கு வரலாம், அவன் பார்க்கல, அவனுக்கு இது எல்லாம் கொடுக்கல. வேற எந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யல? அல்லாஹ் இப்படியான ஒரு கிஃப்ட தரவே இல்லை. நம்ம கண்ணுக்கு முன்னாடி அல்லாஹ் தந்து அதை அனுபவித்துக் கொண்டு வெளி உலகம் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு இந்த பரக்கத்தை நீ நம்பினால் பொருளாதார சம்பந்தப்பட்ட அந்த நோய் இருக்குல்ல, நோயிலிருந்து விடுபட்டு விடலாம். அப்படிங்கிறதுக்கு தான் இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இப்படி நம்பணும். அடுத்து என்னன்னு கேட்டா, பெருநாள் அன்னைக்கு நீங்க பாருங்க, அதையும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருநாள் அன்னைக்கு பரக்கத்து இருக்குங்கிறாங்க. நல்லா பார்க்கலாம் எல்லாருமே. பெருநாள் அன்னைக்கு பார்த்தா எந்த ஏழையா இருந்தாலும் சரி என்னமோ அப்படி மிதக்கும். அப்படியே பெருநாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் மெத்தப்புலதான் கிடக்கும். கதையில இருந்து எல்லாம் அது வகை வகையா செய்வோம். எல்லாம் என்ன இருக்கு? மெத்தப்போய் மிஞ்சி போய் ஒரு கோடீஸ்வரன் வீட்டுல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெருநாள் அன்னைக்கு நீங்க திடல்ல தொழுவீங்க, திடலுக்கு பெண்களை எல்லாம் வர சொல்லுங்க, பெண்கள்லாம் தொழுவைக்கு ஏன்னா பள்ளிவாசலா இருந்தா பெண்கள் வர முடியாது, எல்லா பெண்களும் வரலாம், மாதவிடாய் நேரத்தில் வந்துட முடியாது. அப்ப அந்த பெண்களுக்கு இந்த பெருநாளுடைய சந்தோஷம் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதை வர சொல்லுங்க வரக்கூடிய அந்த ஹதீஸ்ல, இது புகாரில 971வது ஹதீஸா இருக்கிறது. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் என்ன சொல்றாங்கன்னா, யர்ஜூன பரக்கத்த ஸாலிகல் யௌமி, எதுக்கு அந்த பெண்கள்லாம் அங்க வரணும் என்றால் அந்த நாளுக்கு ஒரு பரக்கத்து இருக்கிறது, அதை அடைவதற்கு வரணும். பெருநாள் தொழுகைக்கு திடலுக்கு என்ன செய்யணும்? பெண்களும் வரணும். ஏன்னு கேட்டா அந்த நாளுக்கு பெருநாள் அன்னைக்கு தனி ஸ்பெஷல் பரக்கத்து இருக்குது. நம்ம கண்ணால பார்க்கலாம், ஒவ்வொரு வீட்லயும் பார்க்கலாம். எப்படி இவ்வளவு மிச்சமா இருக்குது போய் பார்த்தீங்கன்னா, இப்போ அன்னைக்கு நைட் வரைக்கும் அந்த சாமா இருந்துட்டே இருக்கும், அடுத்த நாள் மிச்சமா இருக்கும். ஏன்னா எப்படி என்ன தெரியாது, எடுக்காது, பரக்கத்து வந்தா எடுக்காது, கொஞ்சத்துல நிறைஞ்சு போயிடும். மறுபடியும் சட்டி நிறைய அப்படி இருக்கும், தொடச்சிக்கிட்டுலாம் இருக்காது. மற்ற நாள்ல சட்டியை தொடச்சி அப்படி இருக்குமே, அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்ப பெருநாள் அன்னைக்கு பரக்கத்திற்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இதை நீங்க வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கீங்களா இல்லையா? பெருநாளைக்கு பரக்கத் செய்யற ரப்புல் ஆலமீன் மற்ற நாள்ல செய்ய மாட்டானா? சஹர்ல பரக்கத் செய்யற ரப்புல் ஆலமீன் செய்ய மாட்டானா? மற்ற சமுதாயத்தை விட இந்த உணவு குறைந்த சம்பாத்தியத்துல நம்ம நிறைந்த வாழ்க்கை வாழ்ற மாதிரி காட்டுறான, அவன் நமக்கு பரக்கத் செய்ய மாட்டானா? அப்ப இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்கு காரணம் இதை நீங்க நம்புனாதான் இந்த கனாத், அதாவது உள்ளதை கொண்டு போதுமாக்குவது இருக்குல்ல, அது வரும். இதை நம்பாதவன எப்படி போதுமாக்குவான்? 10,000 ரூபாய் வேணுங்கிறவன் போய் 2,000 ரூபாய் வச்சு போதுமாக்கணும், அது எப்படா போதும்? 10,000 ரூபாய் எனக்கு வேணும்னு சொல்லுவானா இல்லையா? அப்ப 2,000 ரூபாய் எப்ப போதுமாக்குவான்?
அவன் நம்பனு இது 2000 ரூபாய் அல்ல, அல்லாஹ் நினைத்தால் இது 20,000 ரூபாய் கூட மதிப்புடைய வேலையை செய்யும், அல்லாஹ் நினைத்தால் இந்த 2000 2 லட்சம் ரூபாயுடைய வேலையை கூட செய்யும் அப்படின்னு நினைத்து பார்த்தாயானால் இந்த விஷயங்கள்லாம் சரியா போயிடும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களை பரக்கத்துக்கு துஆவெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. நிறைய குடுன்னு துஆ செஞ்சதை விட அதுக்கு எதுக்கு துஆ செஞ்சிருக்கிறாங்க? பரக்கத்து குடுன்னு துஆ செஞ்சிருக்கிறாங்க. நிறைய வரலாறுகள் நம்ம பார்க்கிறோம். உதாரணமா ஜாபீர் பின் அப்துல்லா அவர்கள், ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்படுறோம் இல்லையா, அவங்களுடைய தகப்பனார் அப்துல்லா. இந்த அப்துல்லா என்ன பண்றாருன்னா பத்ர் போர்ல கலந்து கொண்டு அதுல ஷஹீத் ஆயிடுறாரு. ஜாபீருடைய தகப்பனார் அப்துல்லா இருக்காரு இல்லையா, அவர் பத்ர் போர்ல கலந்து ஷஹீத் ஆயிடுறாரு. கொஞ்சம் கடனாளியா விட்டுட்டு போயிட்டாரு, நிறைய கடன் வாங்கி வச்சிருந்தாரு, மூத்தா போயிட்டாரு. கடன்காரங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, மகனை வந்து நெருக்கிறாங்க, உங்க அத்தா கடன் வாங்கிட்டு தரல, நீ தான் தரணும்னு சொல்லி நெருக்கிறாங்க. அப்ப இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிற அல்லாஹ்வுடைய தூதரே, எங்க பாப்பா அத்தா வந்து கடன் வாங்கிட்டு போயிட்டாங்க, கடன்காரங்க எல்லாம் ரொம்ப நெருக்கிறாங்க, எனக்கு அந்த தோட்டம் மட்டும்தான் இருக்கு, பேரிச்சம் ஒரு தோப்பு தான் இருக்குது, வேற ஒண்ணு என்கிட்ட கிடையாது, அதனால வந்து நீங்க அதை கொஞ்சம் பேசி இந்த பேரிச்ச மலை என்ன உற்பத்தியா இருக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிற சொல்லுங்க, எடுத்துட்டு என் தகப்பனார கடன்ல இருந்து ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, ஹலால் பண்ண சொல்லுங்கன்னு சொல்றாரு. கூப்பிட விட்டு ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, அதெல்லாம் முடியாது, வாங்கின கடை தந்துதான் அவனு அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஜாபீர்ட்ட, நீ என்ன பண்றன்னு கேட்டா அவங்கள்ட்ட கொடுக்காத, பேரிச்ச தோட்டையும் கொடுக்காத, நாளைக்கு நான் வர்றேன் உன் தோப்புக்கு என்ன செய்யறேன், நானே வர்றேன், வந்து அவங்களே வர சொல்லு, நான் வந்து அந்த கணக்கை தீக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, காலையில அந்த பேரிச்சம் தோட்டத்துக்கு போய் இறைவா இந்த பேரிச்ச மரத்தில் பரக்கத் செய்வாயாக ஒரு துவா செய்யறாங்க. அங்க இருந்து கொண்டு அல்லாஹ் நீ இந்த இவ்வளவுதான் பழம் இருக்குது, இதுல நீ பரக்கத் செய்வாயாகன்றாங்க. அப்புறம் வர்றாங்க, கடன் கொடுத்த ஆளுகளை வர சொல்லி, என்னப்பா உன கடன் அளந்து எடுத்துக்கன்னா மிச்சமா இருக்குது, அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ 10,000 ரூபாய், உதாரணத்துக்கு தான் 10,000 ரூபாய், நம்பர்லாம் அதிசயில வரல, புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னா அளந்து போடுறாங்க பேரிச்சம்பழத்தை, 10,000 ரூபாய் சரியா போச்சு, மிச்சமும் இருக்குது. அப்ப ஏன் இது எப்படி நடந்துச்சு, ஏற்கனவே மாட்டேன்னு சொன்னானே, அவன் மதிப்பு 5,000 ரூபாய் போட்டான், பாதி தான் போட்டான், மீதி 5,000 ரூபாய் நஷ்டமா போயிடும் அவன் நினைச்சான். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்றாங்க, இவருக்காக வேண்டி அல்லாஹ் இவருக்கு பரக்கத் செய்வாயாகன்னு சொல்லி அப்படி சொல்றாங்க, தஆபி தமரிஹா பில் பரக்கத்தி, அதன் கனிகளிலே பரக்கத்து செய்யுமாறு அல்லாஹ்விடத்துல துஆ, இது துஆவும் நீங்க செய்ய நல்லா விளைக்கணும். பரக்கத்துங்கிறது அதுவா வந்து கொட்டுறது ஒரு பக்கம் இருக்குது, நீங்கள் என்ன செய்யணும், இறைவா எங்களுடைய உணவுல பரக்கத் செய்வாயாக, எங்களுடைய காசுல நீ பரக்கத் செய்வாயாக, எங்களுடைய ட்ரெஸ்ல பரக்கத் செய்வாயாக, இருக்கிற வீட்டுல பரக்கத் செய்வாயாக, எல்லாத்திலையும் பரக்கத்து உண்டு. கொஞ்சத்தை அல்லாஹ் தந்தாலும் அதுல உன் தேவை நிறைவேறன வேற என்னப்பா வேணும், கடன் இல்லாம உனக்கு என்ன அல்லாஹ் தர்றானோ அதுல உன் சோறு, உன் படிப்பு, உன் ஆடை, உன் படுக்க, உன்னுடைய எல்லா விதமான தட்டுமுட்டு தளவாடம் எல்லாம் அதுக்குள்ள செலவு அடங்கிருச்சுன்னு சொன்னா அப்புறம் என்ன உனக்கு வேணுங்கிற, அதான் அதுக்குள்ள எல்லாம் அடங்கி போச்சு, இதுதான் பரக்கத்து. அப்ப சின்ன ஒரு தோட்டத்துக்குள்ள அந்த அவ்வளவு பெரிய கடனும் தீர்ற அளவுக்கு அல்லாஹ் பரக்கத் செஞ்சதை பார்க்கிறோம். இது வந்து புகாரியில 2395வது ஹதீஸ்ல இருக்குது, புகாரில பாக்குறோம். அதே மாதிரி வந்து இந்த பரக்கத்துக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி துஆ செய்யறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர் கல்யாணம் பண்ணிட்டு வருவாரு, வந்தா மஞ்சள் நிற நறுமணத்தோட இருப்பாரு. ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, என்னப்பா ஒரு மாசம் மனமும் வந்துக்கிற, என்ன விஷயம், எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆச்சு நீ விருந்து கொடுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பாரக்கல்லாஹு லக. கல்யாணத்துல கூட அதுதானே செய்யறோம், கல்யாணத்துல கூட ஒரு மணமக்களை வாழ்த்து நம்ம என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் கற்று தந்தது, இவர் மணமகன் தானே, பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டுப்பா, ரொம்ப தரட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லல, பரக்கத்து செய்யட்டும்ங்கறாங்க. ரொம்ப தருவதற்கு அர்த்தம் என்ன, நம்பர் ரொம்பவா இருக்கு, வேலை கொஞ்சமா நடந்து போயிடும். ஆனா பரக்கத்துக்கு அர்த்தம் என்ன, உனக்கு எதை அல்லாஹ் தருகிறானோ அதில் உன்னுடைய எல்லா தேவையும் நிறைவேறணும். 2 ரூபாய் அல்லாஹ் எனக்கு தரட்டேன், அதுல எல்லாம் நிறைவேறணும், அப்புறம் எனக்கு மேற்கொண்டு எனக்கு ரூபா, 10 ரூபாய் எனக்கு தரட்டேன், அதுல என்னுடைய எல்லா பிரச்சனையும் அதுக்குள்ள அடங்கிருச்சுன்னு அப்புறம் எனக்கு மேற்கொண்டு எனக்கு ரூபா. அப்ப இதான் பரக்கத்து. அவருக்கு என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதருக்கு ரசூலுல்லாஹ் பரக்கத்துக்கு தான் துஆ செய்யறாங்க. யாரை பார்த்தாலும் என்ன செய்யறாங்க, பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும், அவுலி முலவு பிஷாத், ஒரு ஆட்டையாவது எடுத்து நீ விருந்து கொடு, கல்யாணம் பண்ணிட்டு விருந்து கொடுக்காம இருக்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு அதே நேரத்தில் என்ன பண்றாங்க, உனக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் துஆ செஞ்சிருக்கிறாங்க என்பதை பார்க்கிறோம். புகாரியில 5155வது ஹதீஸ்லையும் 6386வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. வீட்டுக்கு விருந்து கூட்டு போவாங்க, அவங்க அம்மா வந்து என் பிள்ளைக்கு பிரத்யேகமா ஒரு கோரிக்கை இருக்குது, அந்த பிள்ளைக்கு நீங்க ஏதாவது செய்யணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க. என்ன செய்வாங்க, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு, இவருக்கு காசு பணத்தையும்
வலதஹு பிள்ளைகளையும் இவருக்கு அதிகமா கொடு அப்படின்னு கேட்டுட்டு பாரிக் லஹு ஃபீமா ஆதைதஹு அவருக்கு எதை கொடுத்தாயோ அதுல பரக்கத்து செஞ்சிரல்ல ரொம்ப கொடுத்துட்டு அது பயனற்றதாக்கி விடாத அல்லாஹ் அனசுக்கு துஆ செய்யும் பொழுது கூட நிறைய கொடுன்னு மட்டும் அவங்க செய்யல நிறையவும் கொடு அதுல என்னவும் நடக்கணும் பரக்கத்து செய்யணும் அந்த காசு சாதாரண காசா இருக்க கூடாது அதிகமான பயன் தரக்கூடிய காசாக அது அமையணும்னு சொல்லி அல்லாஹும் அக்ஸிர் மாலஹு வலதஹு அவருடைய செல்வத்தை அதிகமாக ஆக்கி பாரிக் லஹு ஃபீமா ஆதைதஹு அவருக்கு நீ கொடுத்ததுல நீ பரக்கத்து செய்வாயாக நம்ம கூட குனூத்துல கேக்குறோமே வித்ருடைய குனூத்துல பாரிக் லி ஃபீமா ஆதைத இறைவா எனக்கு எதை கொடுத்திருக்கிறாயோ அதுல நீ பரக்கத்து செய்யி அதை விளங்கி கேட்டா அல்லாஹ் செஞ்சிருவான் அந்த பரக்கத்தை ரசூலுல்லாஹ் குனூத்துல நீங்க ஓதுறீங்க அர்த்தம் தெரியாம ஓதுறீங்க அர்த்தத்தை விளங்கி ஓதுனீங்கன்னு வைங்க அதுவும் உங்களுக்கு பரக்கத்தை பெற்று தரும் இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக வேண்டி என்ன செய்யறாங்க பரக்கத்துக்காக துஆ செய்தை பார்க்கிறோம் இன்னும் சொல்ல போனா இந்த பரக்கத்து சம்பந்தமாக இன்னும் சில விவரங்கள் இருக்கிறது பரக்கத்தை அடையறதுக்கு சில கண்டிஷன்களும் இருக்குது இந்த மாதிரியான நிபந்தனை இருக்கிறவங்களுக்கு தான் அல்லாஹ் பரக்கத் செய்வாங்கற கண்டிஷனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாள்ல பார்ப்போம் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள்